Hi friends, இது உங்கள் MCPA தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எமர்ஜென்சி SOS அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ வந்து நம்ம வீட்டில் யாராவது லேடிஸ் யாராவது வெளியே வேலைக்கு போய்ட்டு வராங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்மளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னா ஜஸ்ட்டு இந்த iOS வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து அவங்க எங்கே இருக்காங்க, எங்கே போயிட்டுருக்காங்க, இப்போ என்ன பிரச்சனை மாட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ட்ராக் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூட ஒரு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணோடனே அதுலேயும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே போங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி SOSன்னு இருக்கும், அது வந்து ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பட்டன் வந்து நம்ம 5 டைம் வந்து ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக தான் அவங்களுக்கு வந்து, அதாவது நம்ம யாருக்கு வந்து இன்ஃபர்மேஷனை தெரிவிக்கிறோமோ, எந்த லொக்கேஷனை ஷேர் பண்ணுறோமோ, அப்போ தான் அந்த 5 டைம் ப்ரெஸ் பண்ணும்போது தான் அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு போகும். ஓகே, இந்த ஆப்ஷன் நம்ம இப்போ எனேபிள் பண்ணலாம். அதில் டிசேபிள் இருக்குது. இப்போ நான் எனேபிள் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, நான் எனேபிள் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு எமர்ஜென்சி நம்பர் நம்ம இதில் ஆட் பண்ண சொல்லுது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம வந்து ஒரு 3 நம்பர் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் அப்பா, அம்மா, வேறு யாராவது உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு 3 நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் நம்பிக்கையான 3 நபர்களை இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் ஒரு பிரச்சனைனா யார் சால்வ் பண்ணாங்களோ அவங்க நம்பரை வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ எனக்கு போதும், எனக்கு 3 நம்பர் கூட எனக்கு வேண்டாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன் எனக்கு நான். ஆனால் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா 3 நம்பர் கொடுத்துக்கோங்க. நான் கொடுத்துட்டு டிக் கொடுத்துருக்கேன். இதில் வந்து சென்ட் நவ் கேட்கும், நீங்கள் சென்ட் நவும் கொடுத்துருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பின மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் போகணுமா இல்லையான்னு கேட்கும், அதனால் சென்ட் நவுன்னு கொடுத்துருங்க. இப்போ நான் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு இப்போ ஆட் ஆகிடுச்சு, ஆல்ரெடி அக்செப்டட்னு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், மறுபடியும் பேக் போனீங்கன்னா கீழே பாருங்கள் SOS செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக யாருக்கு கால் பண்ணீங்களோ அந்த கால் ஹிஸ்ட்ரியும் இதில் வந்து வந்துடும். அதாவது லாஸ்ட்டு 1 ஹவருக்கு நீங்கள் யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணீங்களோ அந்த ஹிஸ்ட்ரியும் அந்த நம்பருக்கு வந்து மெசேஜாக போயிடும். இது வேணான்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது மறுபடியும் நம்பர் ஆட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும்னா மறுபடியும் நீங்கள் போய்ட்டு எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன். இது வந்து நீங்கள் சரி உங்களுக்கு லொக்கேஷன் வச்சு நீங்கள் நெட் ஆஃபில் இருந்தால் எப்படி ஷேர் பண்ணுவீங்கன்னு வந்து கேட்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு நெட்டும் ஆஃபில் தான் இருக்குது, GPS ஆஃபில் தான் இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணோன்னே நான் 5 டைம் ப்ரெஸ் பண்ணேன், எனக்கு SOS ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆனவுடனே எனக்கு நெட்டு கனெக்ட் ஆகுது பாருங்கள். GPS ஆன் ஆயிடுச்சு, நெட்டு ஆன் ஆயிடுச்சு. இதே போல் தான் இது நீங்கள் எனி டைம் வந்து நீங்கள் எப்போயாவது எமர்ஜென்சி வந்து நீங்கள் நெட்டு ஆனில் இருந்தாலும் சாரி நீங்கள் ஆஃப்லேயே இருந்தாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். நீங்கள் வந்து SOS ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நெட்டும் ஆன் ஆகிடும், உங்களோட GPS ஆன் ஆகிடும். ஏன்னா அதை வச்சு தான் அவங்க ட்ராக் பண்ணி உங்களை கண்டுபிடிச்சி வந்து ரீச் ஆகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ எனக்கு ஆக்டிவேட்டில் இருக்குது, அவங்க ஈஸியாக நான் வச்சு கண்டுபிடிச்சி ரீச் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.